ஜனவரி மாச தொடக்கத்துல இன்டர்நேஷனல் ஆயெல்லாம் காத்துல பறக்க விட்டு வெனிசுலாவுக்குள்ள ராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டு பிரசிடென்ட் மதுரோவையும் அவரோட மனைவியையும் அமெரிக்கா கடத்திட்டு போன அதிர்ச்சி இன்னுமே ஓயல. அதுக்குள்ள அடுத்ததா இன்னொரு லத்தீன் அமெரிக்கா நாடான பொலிவியாவிலையும் அமெரிக்கா தன்னோட சதி திட்டத்தை ஆரம்பிச்சிருக்குன்னு ஒரு ஷாக்கிங் நியூஸ் வெளியாயிருக்கு. பொலிவியாவோட ஃபார்மர் லெஃப்ட் பிரசிடென்ட் எவோ மொரலஸ் அமெரிக்கா கடத்த பிளான் பண்ணிருக்காங்கன்னு சில ரகசிய ஆவணங்கள் லீக் ஆயிருக்கு. இதை கேட்டு கொதிச்சு போன லட்சக்கணக்கான மக்கள் அவரை பாதுகாக்க ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட மிலிட்டரி பிளேன்ஸ் எதுவும் அங்க வந்து இறங்கிட கூடாதுன்னு மொரலஸ் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டை மக்கள் அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பொலிவியாவில் அப்படி என்னதான் நடக்குது, அமெரிக்காவோட பிளான் என்ன, மக்கள் இவ்வளவு ஆக்ரோஷமா போராடுறாங்கன்னு கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். முதல்ல இந்த பிரச்சனையோட பின்னணியை பார்ப்போம். பொலிவியாவோட தற்போதைய பிரசிடென்ட் ரொட்ரிகோ பாஸ் கொண்டு வந்த புதிய லா 1720 தான் இந்த ஒட்டுமொத்த போராட்டத்துக்கும் காரணம். இந்த சட்டம் அங்க இருக்கிற பழங்குடி மக்களோட நில உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி மக்கள், விவசாயிகள் அப்புறம் ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாடு தழுவிய காலவரையற்ற வேலை நிறுத்தத்தையும் சாலை மறியலையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டங்களால பொலிவியன் கவர்மெண்ட் ரொம்பவே திணறி போயிருக்காங்க. பிரசிடென்ட் பதவி விலகணும்னு கோரிக்கை பலமா இருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலை தான் ஃபார்மர் பிரசிடென்ட் எவோ மொரலஸ் அங்க இருக்கிற மிலிட்டரி உதவியோட அமெரிக்கா கடத்த பிளான் பண்ணிருக்கிற ரகசிய ஆவணங்கள் லீக் ஆயிருக்கு. இந்த சந்திட்டம் சும்மா சாதாரணமா நடந்தல. தற்போதைய பிரசிடென்ட் பொலிவியன் மிலிட்டரியோட 9th டிவிஷன் கர்னல் பிரான்ஸ் ஆண்ட்ரெட் லோசா அப்புறமா சில ஹை ரேங்கிங் மிலிட்டரி ஆபீசர், முன்னாள் அமைச்சர்கள் இதுல டைரக்டா கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த சதியில சம்பந்தப்பட்ட பல பேருக்கு 2003ஆம் ஆண்டு நடந்த பிளாக் அக்டோபர் படுகொலையோட தொடர்பு இருக்கு. 2003ல அப்போதைய பிரசிடென்ட் பொலிவியாவோட இயற்கை எரிவாயு வளங்களை அமெரிக்கா கார்ப்பரேட்டுகளுக்கு ரொம்ப கம்மி விலைக்கு தாரை வார்த்து கொடுத்தாரு. அதை எதிர்த்து எவோ மொரலஸ் தலைமையில பழங்குடி மக்கள் பெரிய போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தை அடக்க மிலிட்டரி நடத்திய கொடூரமான துப்பாக்கி சூட்ல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதுதான் பிளாக் அக்டோபர்னு சொல்லப்படுது. அன்னைக்கு ஆட்சியில இருந்து மக்கள் மேல அட்டாக் பண்ண அதே ஆளுங்க தான் இன்னைக்கு அமெரிக்கா கூட சேர்ந்துகிட்டு எவோ மொரலஸைய காலி பண்ண பிளான் போடுறாங்க. இது ஏதோ பொலிவியால மட்டும் நடக்கிற தனிப்பட்ட விஷயம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சீக்ரெட் ஆடியோ லீக் ஆகுச்சு. இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய பரபரப்பை கிளப்புச்சு. அமெரிக்காவோட டொனால்ட் ட்ரம்ப், அர்ஜென்டினா பிரசிடென்ட் மிலை, சில ரைட் விங் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருக்கிற இடதுசாரி தலைவர்களுக்கு எதிராக சதி பண்றது பத்தியும் அவங்க ஆட்சி எப்படி கவிழ்க்கலாம்னு பேசின ஆடியோ அது. அதோட தொடர்ச்சியா தான் வெனிசுலாவுல மதுரோவை கடத்தப்பட்டதும் இப்ப பொலிவியால எவோ மொரலஸ் குறிவைப்பதும் நடக்குதுன்னு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் சொல்றாங்க. ஆனா பொலிவியன் மக்கள் அவங்க தலைவரை அப்படி சாதாரணமா விட்டு கொடுக்க தயாரா இல்ல. மிலிட்டரி பவரையும் தாண்டி மக்களோட சக்தி அங்க இருக்கிற ஏர்போர்ட்டை கைப்பற்றி அரணாணிக்குது. இயற்கை வளங்கள் நிறைஞ்ச லத்தீன் அமெரிக்க நாடுகளை தங்களோட கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்கணும்னு நினைக்கிற அமெரிக்காவோட இந்த ஏகாதிபத்திய போக்கு உலக நாடுகள் மத்தியில பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு. மிலிட்டரி பிளான்கள் எல்லாம் தாண்டி மக்கள் அவங்க தலைவரை எப்படி காப்பாற்ற போறாங்க, பொலிவியாவோட எதிர்காலம் என்ன ஆக போகுது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.